செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் பெரும் அதிர்வலைகளையும் அரசியல் பரப்பில் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது அனுரகுமார திசாநாயக்க கச்சேதீவுக்கு மேற்கொண்டிருந்த விஜயமானது. இந்த விஜயத்தின் பின்னர் பலரும் ராஜதந்திர ரீதியான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். மேலும் பலரும் பாதுகாப்பு கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இன்னும் பலரும் இது இந்தியாவோடு ஒரு விரோத போக்கை கடைபிடிக்கின்ற செயல் என்கின்ற கருத்தையும் கூறியிருந்தார்கள். அதற்கு முன்னதாக அனுரகுமார திசாநாயக்கவின் விஜயம் என்பது யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் அடங்கலாக டெல்லி வரைக்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வடமாகாண நிகழ்ச்சி நிரலில் கச்சேதீவுக்கான பயண ஏற்பாடுகள் இருக்கவில்லை. அவருடைய பயணம் கிட்டத்தட்ட இலங்கை புலனாய்வு துறையினருக்கே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் 31ஆம் தேதியே யாழ்ப்பாணம் சென்றடைந்ததாகவும் அவை தொடர்பில் புலனாய்வாளர்களால் கூட சில விடயங்களை அனுமானிக்க முடியாமல் இருந்திருப்பதாக கூறியிருந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த வாரம் அல்லது அதற்கு முந்தைய வாரங்களில் கூட இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறைக்கு மேலதிகமான சில விடயங்களையும் மேலதிகமான புலனாய்வு செயற்பாடுகளையும் அனுர அரசு மேற்கொள்கின்றது. அது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய புலனாய்வு நடவடிக்கை என்று இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார். அதனுடைய வெளிப்பாடுகள் தொடர்ச்சியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் யாழ்ப்பாணத்தை அவர் 31ஆம் தேதி சென்றடைந்திருக்கின்றார். சென்றடைந்ததை இராணுவ காவலரனூடாக அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஆனால் யாழில் எங்கு நின்றார், எவ்வாறான அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதை புலனாய்வு துறையினரால் கூட அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. சிறப்பு பாதுகாப்பு படையணி ஒன்றையும் அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஏற்படுத்தி இருந்தார். ஒருவேளை தன்னுடைய புலனாய்வு அமைப்புகளினால் கூட சில தகவல்கள் கசிவதற்கு வாய்ப்பு இருப்பது என்பதனை அனுரகுமார அனுமானித்து விட்டாரா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கின்றது. காரணம், நிகழ்வு தினமான நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு நிகழ்வு இடம்பெறுகின்ற இடத்துக்கு தனியான ஒரு வாகனத்தில் தனியாக சென்றிருப்பது என்பது அங்கிருந்த அதிகாரிகளையே அல்லது பாதுகாப்பு அதிகாரிகளையே திகைக்க வைத்திருக்கின்றது. இதனை பார்க்கின்ற போது அங்கு இடம்பெற்றிருப்பது என்பது அனுர தன்னுடைய பாதுகாப்பில் மிக மிக அவதானமாக இருக்கின்றார். அந்த அனுரவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு படையணியானது கூட, பாதுகாப்புக்காக படையணியானது கூட சிறப்பு பயிற்சிகளை வழங்குவதில் சில முக்கியமான நாடுகள் ஈடுபட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அனைத்தும் ஒரு முக்கியமான நாட்டிலிருந்து அனுரவை காப்பாற்ற வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் எழுந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை நாளிதழ்கள் அல்லது முதன்மை ஊடகங்களினுடைய பிரதான செய்தியாக மாறியிருப்பதானது கடல் மற்றும் தீவுகளை பாதுகாக்கவும் எந்த ஒரு வெளிப்புற அழுத்தத்தையும் எதிர்பார்ப்பதாக சபதம் எடுத்திருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க கிட்டத்தட்ட நேற்று சபதம் எடுத்திருக்கின்றார். அதேவேளை கச்சேதீவுக்கான விரைவான அறிவிக்கப்படாத விஜயம் என்று த ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்றைய அவர்களுடைய பிரதான செய்தியாக அது வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்தியா டுடே கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. பல நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்தியா தொடர்பான பல கருத்துக்களை கூறியிருந்தார். மூத்த பாதுகாப்பு அதிகாரியுடன் சேர்ந்து கடற்படையின் விரைவு படகில் கச்சேதீவுக்கு சென்றார். அங்கு அவர் தீவு வழியாக கடற்படை தளம் வரை நடந்து சென்று அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பதட்டம் என்னவென்று சொன்னால், தங்களால் அனுரகுமார கச்சேதீவுக்கு போவதை முன்கூட்டியே அறிய முடியவில்லை. முதலாவது, இன்னும் ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை இறையாண்மை உள்ள ஒரு நாடு, அது மட்டுமல்லாது அதில் ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பதுகின்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டதோடு அதற்காகத்தான் அவர் கடல் வழியாக அங்கிருக்கக்கூடிய கடற்படையினுடைய அதிவிரைவு படகு மூலமாக அங்கு சென்றிருக்கின்றார். அவர் உலங்கு வானூர்தி பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் உலங்கு வானூர்தி பயன்படுத்தப்பட்டது போன்ற சில காட்சிகள் வெளியாக இருந்தன. அதனை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற போது உலங்கு வானூர்தி மேலால் அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கியதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அதனை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. யாழ்ப்பாணம் செல்லுகின்ற போதும் திரும்புகின்ற போதும் அவர் தரைமார்க்கமாக சென்று திரும்பியதாகத்தான் தகவல் இருக்கின்றது. நேற்றைய தினம் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். கடல் வளம், வான்வளம், நிலவளம் ஆகிய பகுதிகளை எந்த ஒரு சூழலிலும் நாம் இழக்க யாரிடமும் அடிபணிய மாட்டோம். எமது எதிர்கால சந்ததியினருக்காக இந்த விடயத்தில் நாங்கள் மிக கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்ற தகவலை குறிப்பிட்டிருந்தார். அதனோடு அண்மை காலங்களிலே இன்னும் ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. மதுரை மகாநாட்டிலே விஜய் அவர்கள் கச்சேதீவை உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பில் இலங்கையில் எதிர்வினைகள் ஆற்றப்பட்டிருந்தன. பௌத்த துறவிகளாக இருக்கலாம், வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் போன்றவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள்.
அது மட்டுமல்லாது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கச்சைதீவை மக்களுக்காக பயன்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் எந்த ஒரு செல்வாக்கிலும் அடிபணிய மாட்டேன் என்றும் அனுரகுமார கூறியதுடன் அவருடைய கூற்றிலே கச்சைதீவை இலங்கையினரிடமிருந்து மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையிலே நடத்திய மகாநாட்டில் கூறிய போது இந்திய பிரதமரிடம் அந்த கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார். இப்போது இருக்கக்கூடிய முரண் என்னவென்று சொன்னால், விஜயனுடைய கோரிக்கை இவ்வாறு இருக்கின்றது, அனுரவினுடைய உரை இவ்வாறு இருக்கின்றது. உண்மையில் கச்சைதீவு என்பது யாருக்கு சொந்தமான பகுதி? கச்சைதீவை கொடுத்து விட்டால் இந்திய மீனவர்களின் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அவை தொடர்பில் தான் இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. இந்திய மீனவர்களை பொறுத்தவரையில் வடக்கில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு, வடமராட்சி, தென்மராட்சி, வேலணை, மன்னார், புத்தளம், கட்பிட்டி போன்ற பகுதிகளை எல்லாம் இன்று தொடர்ச்சியாக அந்த ரோலர் படகுகளும் அதிநவீன படகுகளிலும் வந்து மீன்பிடிக்கின்றார்கள். இந்திய மீனவர்கள் விடயத்தில் தமிழகத்திலிருந்து கதைக்கக்கூடிய விஜயாக இருக்கலாம், மு க ஸ்டாலினாக இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கச்சைதீவை மீட்டு விட்டால் கச்சைதீவோடு இந்திய மீனவர்களின் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதல்ல. இந்திய மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மீன்பிடிப்பதற்குத்தான் இங்கு வருகின்றார்கள். வருவது மட்டுமல்லாது அங்கு வருகின்ற போது அவர்கள் ஏற்படுத்துகின்ற சேதாரம் என்பது ஈழத்தமிழர்களுடைய வாழ்வில் ஈடு செய்ய முடியாமல் இருக்கின்றது. $4 பில்லியன் ஒவ்வொரு வருடமும் வடக்கில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை மீன்களையும் அள்ளி சென்றுகின்ற இந்திய மீனவர்கள் அதனை அவர்கள் பணமாக மாற்றுகிறார்கள். $4 மில்லியன் வருடா வருடம் வடக்கு மீனவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மீன்களை பிடிக்க வருகின்ற இந்திய மீனவர்கள் அந்த மீன்களை எடுத்து சென்று $4 மில்லியன் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் வருமானமாக ஈட்டுகின்றார்கள். அவர்கள் வருமானமாக ஈட்டுவதனால் வடக்கில் இருக்கக்கூடிய 50,000 குடும்பங்கள், சுமார் 2.5 லட்சம் தனிநபர்கள் வாழக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொரு வருடமும் அல்லாடி கொண்டிருக்கின்றது. கடல்களுக்கு, ஆழ்கடல்களுக்கு படகுகளோடு சென்றால் வெறும் படகுகளோடு கரை சேருகின்றார்கள். இவ்வாறான ஒரு துன்பியலான சம்பவம் இருக்கின்ற போது கச்சைதீவை எடுத்து விட்டால் பிரச்சனை தீரும் என்பதல்ல. கச்சைதீவு என்பது ஒரு தீவு பகுதி. அந்த பகுதியிலே உட்காரலாம் அல்லது வலைகள் உலர்த்தலாம் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இது விஜய்க்கும் புரிதல் இல்லை, வைகோவுக்கும் புரிதல் இல்லை, அங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் புரிதல் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது, ஈழ மீனவர்கள் எல்லை தாண்டி தமிழக கடற்பரப்புக்குள் மீன்பிடித்தால் எவ்வாறான ஒரு சேதம் ஏற்படுமோ அதற்கு நிகராய்விட மோசமான சேதம் தான் ஈழப்பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டது. எனவே இதில் புரிதல் இல்லாமத்தான் இந்த விடயத்தை பலரும் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம், கச்சைதீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு வழங்க முடியாது, அது ஈழத்தமிழர்களின் இறைமைக்கு பெரும் ஆபத்தாக அமைந்துவிடும், அது ஈழத்தமிழர்களின் ஒரு இறைமைக்குரிய ஒரு நியாயாதிக்க எல்லை என்று இராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட இந்த குறித்த கச்சைதீவு பகுதி என்பதோடு மட்டுமல்லாது வடக்கிலே இருக்கக்கூடிய, குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே முதலாவது பிரதேச செயலகமும் நெடுந்தீவாக இருக்கின்றது. முதலாவது கிராம சேவையாளர் பிரிவு ஆரம்பிப்பதும் நெடுந்தீவில் இருக்கின்றது. எனவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருப்பது நெடுந்தீவு. அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாகத்தான் கச்சைதீவு இருக்கின்றது. இதனை மீட்க போராடுகிறவர்கள் அல்லது கைப்பற்ற வேண்டும் என்று கூறுகிறவர்கள் ஒரு முறை ஒரு தரம் அந்த விடயத்தில் ஆழ்ந்த சிந்தனை வேண்டும் என்று கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அனுரகுமாரவின் கருத்து என்பது எதிரும் புதிருமாக விமர்சனங்கள் இருந்தாலும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில், குறிப்பாக வடக்கு மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த கருத்தை ஒரு பாதுகாப்பான அல்லது ஒரு நலன் சார்ந்த கருத்தாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய விதத்திலே பலரும் கருத்து கூறுகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்திய புலனாய்வுத்துறை, இந்திய ரோ அமைப்புக்கு கூட அனுரவின் விஜயம் என்பது கதிகலங்கி இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வளமையாக வடமாகாணத்தில் இடம்பெறுகிற முக்கிய நிகழ்வுகளில் துணை தூதரகத்துக்கான அழைப்பு ஒன்று விடுக்கப்படுவது வளமையாக இருந்தது. அவ்வழைப்பு இம்முறை இல்லை. ஒரு சாதாரணமான அரசியல் அல்லாத நிகழ்வாகவே இம்முறை நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. கச்சைதீவு விஜயம் என்பது கூட கிட்டத்தட்ட நேற்றைய தினம் எல்லோரும் கூறுகின்றார்கள், அனுரகுமாரவால் கச்சைதீவை மீட்க முடியுமா? அனுர நினைத்தால் கூட முடியாது, மோடியின் பலத்திற்கு கிட்டே அனுர ஒரு துளியளவும் இல்லை என்று. ஆனால் நேற்று உலகிலே ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி, அதே போன்று சீனாவினுடைய ஜனாதிபதி,
இந்தியாவுடைய பிரதமர் மூவரும் சந்தித்திருக்கின்றார்கள். மூவர் சந்தித்தாலும் அங்கு இன்னும் ஒரு அரசியல் இருக்கின்றது. ரஷ்ய சீன ஜனாதிபதிகளினுடைய ஆதரவு அல்லது அவர்களுடைய பார்வை என்பது இலங்கையிலே அனுர சார்பாகத்தான் இருக்கின்றது. மோடியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் மிரட்டுவது போன்று அல்லது எச்சரிப்பது போன்று இதனை சாதிக்க முடியாத ஒரு நெருக்கடி நிலை இருக்கின்றது. பூகோள அரசியலில் அனுரகுமார திசாநாயக்க முறையாக நடந்து செல்லுகிறார்கள் என்று அரசியல் அவதானிகள் கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய நேற்றைய கச்சதீவு பயணத்திலே அவர் தன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இலங்கையின் இறைமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய பாதுகாப்பு விடயத்திலே மிக மிக அவதானமாக இருந்திருக்கின்றார். இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் கூட வியக்கின்ற வகையில் தான் அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கை இருந்திருக்கின்றது. கச்சதீவுக்கு போகின்ற போதும் கூட பெரிய அளவில் கடற்களங்களை பயன்படுத்தவில்லை. ஒரு சாதாரணமான அதிவிரைவு படகு ஒன்றைத்தான் அவர் பயன்படுத்தி இருந்தார். அப்படி பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஜனாதிபதி ஏதோ ஒரு செய்தியை மறைமுகமாக இந்தியாவுக்கு சொல்லி இருக்கிறார் என்றுதான் இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு என்ன தகவலை வெளிப்படுத்த போகிறது அல்லது இந்திய அரசானது இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகின்றது. ஒட்டுமொத்தத்தில் மீனவர் விடயத்தில் அனுரவினுடைய முடிவு எந்த அளவு ஒரு இறுக்கமானதாக அல்லது வடக்கு மீனவர்களின் ஒரு பாதுகாப்பாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருடைய பார்வையும் இப்போது வடக்குக்கு அனுர சென்றதற்கு அப்பால் கச்சதீவு விஜயம் என்பதுதான் இன்று ராஜதந்திர ரீதியாக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதனை தமிழ் அரசியல் தலைவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் அல்லது கச்சதீவுக்கு அனுர சென்றதனால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று போராட்டம் தொடங்க போகிறார்களா அல்லது அச்சுறுத்தலான செயல்களை செய்வதற்கு அனுர அங்கு சென்று வந்தார் என்று கூறப்போகிறார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது இடம்பெற போகிறது. அனுர செய்தது சரியா அல்லது அனுரவின் முயற்சி வடக்கு மீனவர்களுக்கு பாதுகாப்பாக அமையுமா? இனிவரப்போகின்ற நாட்களில் எவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறப் போகின்றது? தமிழக மீனவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்குமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.